வெல்கம் பேக் டு அவர் சேனல். நமக்கு ஆர்ஆர்பி என்டிபிசியும் கால் ஃபார் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரிக்கின்னா ரொம்ப கஷ்டமான சம்லாம் கிடையாது. அந்த எக்ஸாமுக்கு சிபிடி 1-2 இந்த லெவலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நான் பண்ணுற அப்ரோச் நீங்கள் இதே சம் தான் வரும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்ம பண்ண போகிற அந்த அப்ரோச்சை நீங்கள் வேறு சம்ஸில் என்ன பண்ணணும்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வர அளவுக்கு நான் பொறுமையாகவே சொல்கிறேன். அண்ட் இந்த சம்மில் இந்த டைப் எல்லா சம்முமே நம்ம ரேஷியோ மெத்தடை அப்ளை பண்ணிடலாம். மோஸ்ட்லி ஒரு 90% கொஸ்டின்ஸ் மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ் நம்ம ரேஷியோ மெத்தட்லேயே செஞ்சிடலாம். இன்றைக்கி பார்க்க போகிற அந்த 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸையும் நம்ம ரேஷியோ மெத்தட்லாம் செய்ய போகிறோம். ரேஷியோவை பர்சன்டேஜ் டு ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி பர்சன்டேஜ் பேசிக்ஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் சொல்லியிருப்பேன், ஒரு பர்சன்டேஜை நம்ம ரேஷியோ மாற்றுறதுக்கு டிவைடட் பை 100ஆல் போடணும். இப்போ நமக்கு 90%ங்கிறது எப்படி எழுதிக்கலாம், 9/10 எழுதிக்கலாம். அதே மாதிரி ஒரு ரேஷியோவை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், இன்ட்டு 100 அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதை ஆல்ரெடி நான் பர்சன்டேஜ் 1ல் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த சம்ஸை நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்னா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சடனாக ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி கொஸ்டின் தான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின் நான் தமிழ்லேயும் சொல்லிகிட்டே சால்வ் பண்ணுறேன். ஒரு வாட்டர் மெலனில் 90% வாட்டர் இருக்குது. ஓகேவா, ஒரு வாட்டர் மெலனில் 90% வாட்டர் இருக்குன்னு என்ன மீனிங், அந்த வாட்டர் மெலனுங்கிறத நம்ம 100% எடுத்துக்கலாமா? அந்த 100% வாட்டர் மெலன், ஒரு முழு பழத்தில் வாட்டர் 90%ம் மீதி உள்ள ஃப்ளஷ், ஓகேவா, அதாவது அந்த வாட்டர் மெலனில் இருக்கக்கூடிய அந்த பழம், ஓகேவா, அது 10% இருக்குது அப்படிங்கிற மாதிரி இனிஷியலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப்டர் சம் டைம் இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 12% ஆஃப் வாட்டர். இதை என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு பழத்தை நம்ம ஓப்பனாக வச்சுட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், எவாபரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதை மீன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பழத்தில் என்ன ஆயிடுது, முழு பழமாக 100% பழமாக இருக்க வாய்ப்பு இல்லை, சுருங்கியிருக்கும். ஆனால் அது எவ்வளோ சுருங்கினதுலாம் நமக்கு சொல்லவே இல்லை. ஒரு 12% வாட்டர் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்ல கவனிங்க, ஆஃப்டர் சம் டைம் இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி 12% வாட்டர். அப்படின்னு என்ன மீனிங்கு, கொஞ்ச நேரம் கழித்து அதே முழுப்பழம் வேறு மாதிரி மாறும்போது வாட்டர் வெறும் 12% இருக்குது. அதான் இருக்கக்கூடிய அந்த காஞ்சி போன அந்த பழத்தில் வாட்டர் வெறும் 12% இருக்குது. அப்போ மீதி என்னது, ஃப்ளஷ் எவாப்ரேட் ஆக வாய்ப்பே கிடையாதுல்ல, அது 88% இருக்குது. ஓகேவா, சிம்பிளாக நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. 12% வாட்டர் இருக்குது, 88% என்ன இருக்குது, ஃப்ளஷ் இருக்குது. ஓகேவா, ஏன்னா ஃப்ளஷ் எவாப்ரேட் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் நவ் இட்ஸ் வெயிட் இஸ் 50 kg. இப்போது அதாவது இந்த கண்டிஷனில் தான், ஓகேவா, நவ்வுன்னு நான் சொல்கிறது இந்த கண்டிஷன் தான். இந்த கண்டிஷனில் அது எத்தனை கேஜி இருக்குது, 50 kg இருக்குது அப்படின்றாங்க. ஓகேவா, அப்போது ஒரிஜினல் வெயிட்டான இந்த வெயிட்டு எவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ சிம்பிளாக இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இதை நான் ரேஷியோவாக கண்டுபிடிக்கணும். ரேஷியோங்கிறது என்னது, அதுக்குள்ளே காமன் மல்டிப்பிளை இருக்கக்கூடாது. இப்போ 90:10ங்கிறது எப்படி எழுதிக்கலாம், 9:1 எழுதிக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன ஆகிடும், 3. நான் காமன் மல்டிப்ளை இருக்கக்கூடாதுன்னு இருக்கேன், 22. ஓகேவா, அவ்வளோதான். இப்போது இது 3:22 மாறிடுச்சு, இது 9:1 சொல்லி மாறிடுச்சு. இப்போது ரெண்டு கண்டிஷன்லேயுமே எது சேமாக இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் இங்கே இருக்கிற வாட்டருக்கு கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது. இந்த முழு பழமும் இப்போ இந்த காஞ்சி போன பழமும் கண்டிப்பாக ஈக்குவல் கிடையாது. ஆனால் என்ன ஈக்குவலாக இருக்கும், இதில் இருக்கக்கூடிய அந்த பழத்தினுடைய ஃப்ளஷ் பகுதியும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளஷ் பகுதியும் ஈக்குவல். ஆனால் ரேஷியோ படி ஈக்குவலாக, அதாவது கண்டிஷன் படி ஈக்குவலுங்கும் போது ரேஷியோ படியும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இது ஈக்குவல் பண்ணுறதுக்கு நான் இங்கே இன்ட்டு 22 போட்டேன்னு வைங்களேன், ரேஷியோவில் நம்ம காமனாக இருக்கக்கூடிய மல்டிப்பிளை வெட்டி விட்டாலும் அந்த ரேஷியோ மாறாது. அதே மாதிரி ஏதாச்சும் காமனான ஒரு மல்டிப்பிளால் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த ரேஷியோ மாறாது. அப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 22. இதை மல்டிப்ளை பண்ணால் 18. 198:92. இதை கேன்சல் பண்ணாலும் 9:1 தான் வரப்போகுது. ஓகேவா, நல்ல கவனிங்க, இதை கேன்சல் பண்ணாலும் கண்டிப்பாக 9:1 இந்த ரேஷியோவில் தான் வரப்போகுது. இப்போ 3:22. அப்போ ரெண்டு இடத்துலையுமே எனக்கு என்ன மாறலை, இந்த ஃப்ளஷுக்குரிய அந்த டோட்டல் அந்த ரேஷியோ மாறலை. புரிஞ்சதா இல்லையா? அதாவது ஃப்ளஷ்ஷு நமக்கு என்னாகாது, எவாப்ரேட்டே ஆகாது, அதாவது காணாமல் போகாது. ஆனால் வாட்டர் என்ன ஆயிரும், காணாமல் போயிடும், அதாவது அது எவாப்ரேட் ஆகும், ஆவியாகி போயிடும்.
ஸோ அப்போ எவ்வளோ ஆவியாயிருக்கும் பாருங்கள், 198 பங்கு இருந்த அந்த வாட்டர் என்ன ஆயிடுச்சு, 3ஆக மாறிச்சு. அதாவது 195 ரேஷியோஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, எவாப்ரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? அவ்வளோதான். சரி, இப்போ சிம்பிளாக பாருங்கள். இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், இதில் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்கான். ஆல்ரெடி நம்ம வந்து பேசிக்ஸில் என்ன சொல்லியிருப்போம், பாக்ஸ் மெத்தட் அப்படிங்கிற ஒன்று சொல்லியிருப்போம். அதே மாதிரி இங்கே இந்த வாட்டரும் ஃப்ளஷும் சேர்ந்த அந்த கடைசி வெயிட் தான் எவ்வளோவா, 50 கேஜி. அப்போ இந்த வாட்டரும் ஃப்ளஷும் சேர்ந்த ரேஷியோ எவ்வளவு, 25 ரேஷியோ. இது எவ்வளோ இருக்குதான், 50 கேஜி இருக்குதான். ஆனால் அவன் கேட்குறது அதை கேட்கல. எவ்வளோ கேட்குறான், ஒரிஜினல் வெயிட் என்ன அப்படின்னு தான் கேட்குறான். அப்போ ஒரிஜினல் வெயிட் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது, 198 இனிஷியலாக. என்ன வாட்டருக்கும் ஒரு வெயிட் இருக்குங்களா, 198 வாட்டர் இருந்திருக்குது, 22 ஃப்ளஷ் இருந்திருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும், 220 வரும். ஓகேவா? அப்போ 220 எவ்வளவு, ஓகேவா? அப்போ இதையும் நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 2 டைம்ஸ் போகும், மல்டிப்ளை பண்ணால் 440 கேஜிஸ் வருது. அப்போது இனிஷியலாக அந்த பழம் வந்து எவ்வளோ இருந்திருக்கான், 440 கிலோ இருந்திருக்கான். இது வெறும் சம்முக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கிற வேல்யூஸ். நீங்கள் வந்து பழம் அவ்வளோ வெயிட் இருக்காங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி இது பிகினர்ஸ்க்கு கிடையாது. ஓகேவா? இந்த சம் வந்து பிகினர்ஸ்க்கு கிடையவே கிடையாது. இது கொஞ்சம் கான்செப்டை தெரிஞ்சுட்டு வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த சம்ஸ்லாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இந்த சம்மை நீங்கள் பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இதை நான் மறுபடியும் அதே ஃபார்மேட்டில் நம்ம செய்ய போகிறோம். போன சம்மில் நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த சம்மில் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, அதே கான்செப்டை அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். செய்ய முடியுங்கிறவங்க பாஸ் பண்ணிவிட்டு செய்யலாம். ஓகே, செய்யுங்க. இப்போது நீங்கள் உங்கள் கொஸ்டின் ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. 20 kg ஃப்ரெஷ் வாட்டர் மெலன் கண்டெய்ன்ஸ் 96% வாட்டர். இனிஷியலாக ஒரிஜினலாக எவ்வளோ இருந்திருக்கு, 20 kg இருந்திருக்கு. சரியா? இதில் 96% வாட்டர் இருந்திருக்கு. அப்போ மீதி ஃபுல்லாமே கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஃப்ளஷ்ஷாக இருக்கும். அடுத்தது, ஆஃப்டர் சம் டைம் வாட்டர் ரிமைன்ஸ் 95%. ஓகேவா? வாட்டர் மறுபடியும் என்ன ஆகுது, கொஞ்ச நேரம் கழித்து எவாப்ரேட் ஆகிடுது. அப்போம்போது நமக்கு வந்து வெயிட் தெரியாது, ஆனால் என்ன தெரியும், ரேஷியோ தெரியும். 95:5ங்கிற மாதிரி மாறிடுச்சு. அதாவது இந்த இடத்துலையும் என்ன தான் கொடுத்துருக்காங்க, அதே வாட்டர்மெலான் ஃப்ளஷ். ஆனால் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிருக்குது. ஆனால் எது எவாப்ரேட் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை, ஃப்ளஷ் எவாப்ரேட் ஆகிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அது ரெண்டையும் ஒரே மாதிரி மாற்றுறதுக்கு இங்கே நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன், இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இங்கேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும், நமக்கு அந்த ரேஷியோஸினுடைய அந்த நேச்சர் மாறாது. ஓகேவா? ஓகே. அப்போ இப்போ மல்டிப்ளை பண்ணால் 20, இதை மல்டிப்ளை பண்ணால் 33, 480, இங்கே 22, 380. சாரி, ஓகே 480 தான், 36, 38. ஓகே, இப்போ பாருங்கள் ரெண்டுத்துலேயுமே என்ன நமக்கு டிஃபர் ஆகிருக்குது. இந்த இடத்துல 480 இருந்த ரேஷியோ இங்கே 380 மாறி இருக்குது. ஸோ நமக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஓவராலாக இங்கே 500 டோட்டலாக இருக்குது, இங்கே 400 டோட்டலாக இருக்குது. சரியா? இப்போ அவன் கேட்குறது வந்து ஃபைண்ட் த ப்ரெசன்ட் வெயிட் ஆஃப் த வாட்டர்மெலன். ப்ரெசன்ட் வெயிட் என்னவாக இருக்கும், இந்த 400 ரேஷியோ இருக்கும். அப்போ இப்போ இனிஷியலாக இருந்த அந்த ரேஷியோ படி உள்ள வெயிட் எவ்வளவு, 500. அதை எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 20 kg சொல்லியிருக்காங்க. அப்போ 400 அப்படிங்கிறது எத்தனை கேஜி, இது கேஜி, இது ரேஷியோவில் நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூஸ். ஓகேவா? இல்லை யூனிட்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? யூனிட்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இதையும் கேன்சல் பண்ணால் 4 டைம்ஸ் போகும். அப்போது இதையும் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 1 இருக்குது. அப்போது x is equal to 16 kg. அப்போ இப்போ எவ்வளோ கேஜி தான் இருக்குது, 16 kg தான் இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்குது. 4 கிலோ என்ன ஆயிடுச்சு, எவாப்ரேட் ஆயிடுச்சு. இந்த சம்மில் அதே கான்செப்ட் தான் மறுபடியும் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் வாட்டர்மெலன் அப்படிங்கிறத சொன்ன மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மிக்சர் ஆஃப் ஆசிட் அண்ட் வாட்டர். 12 லிட்டரில் ஆசிட் வாட்டர் contain 30% ஆசிட். How much liter of water should be added to make acid 40%? ஓகேவா? இப்போது இதை நம்ம டேரெக்டாக ஆன்சர் பண்ண போகிறோம். இனிஷியலாக இருக்கிறது எவ்வளவு, 12 லிட்டர் நமக்கு மொத்தமாக இருக்குது. அது என்ன ரேஷியோவில் இருக்குது, 30% ஆசிட்னா வாட்டர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும், 70% இருக்கும். ஸோ டேரெக்டாக 7 எடுத்துக்கிறேன், ஆசிடை 3ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது நமக்கு அது என்ன சொல்லியிருக்கானுங்க, how much liter of water to be added
டு மேக் த ஆசிட் 40%. அப்படின்னா ஆசிட் வந்து 40%னா 4 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கும். இது வந்து எப்படி இருக்கணும், 10ங்கிற மாதிரி நான் டேரெக்டாகவே போட்டுறேன். ஓகேவா, டேரெக்டாகவே போட்டுறத நமக்கு எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ 5:2ன்னு கூட போட்டுக்கலாம், அது தப்பே கிடையாது. நான் டேரெக்டாகவே போட்டிருக்கேன். இப்போ எனக்கு 2 இடத்துலையுமே ஆசிடை நம்ம வந்து தொடவே கூடாது. எதை தான் தொடணும், வாட்டரை தான் தொடணுங்காங்க. அப்போ இங்கே ×4 போடுறோம், இங்கே ×3ன்னு போடுறோம். இப்போ இதில் நான் இந்த ரேஷியோவில் ×4 போட்டேன்னா இங்கே ×4, இங்கே ×3. அப்போது சிம்பிளாக என்ன சொல்லலாம், 28:12. இது எப்படி மாறிடுது, 30 30:12. ஓகேவா, இப்போ 2 இடத்துலையுமே எனக்கு ஆசிட் சேஞ்ச் ஆகலை. ஓகேவா, ஆனால் வாட்டர் தான் என்ன இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன இருக்குது, ஒரு 2 ரேஷியோ ஆட் ஆகிருக்கு. ஓகேவா, அப்போ ரேஷியோவில் 2 ஆட் ஆனது எவ்வளவு லிட்டர்ஸில் ஆட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு நம்ம ஏதாச்சும் கம்பேர் பண்ண கொடுத்துருக்காங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இனிஷியலாக எவ்வளோ இருக்குதான், ரேஷியோ படி 40 ரேஷியோ இருக்குது. அப்போது 40 ரேஷியோ அப்படிங்கிறது இனிஷியலாக இருக்குது. லிட்டர்ஸில் 12 லிட்டர்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போது அவன் கேட்குறது வந்து 2 ரேஷியோ நமக்கு வாட்டரில் ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது எவ்வளோ லிட்டர்னு கேட்கான். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா, இதையும் ஒரு டைம் போகும், இது 10 டைம் போகும். அப்போ நமக்கு என்ன வந்துடும், x = 12/10, அதாவது 1.2 லிட்டர். ஓகேவா, அப்போ ஆன்சர் வந்து 1.2 லிட்டர். இது வந்து நீங்கள் பேசிக் கான்செப்ட் படி நீங்கள் போனாலே ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம அடுத்த இதில் சரி பண்ணலாம். அது ஏன் அது அகைன் அண்ட் அகைன் இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல, அடுத்த இதில் சரி பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹோம்ஒர்க்காக அடுத்து சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இது கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் இருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இதை நம்ம அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த டைப் சம்ஸ்க்கு போகலாம். ஓகேவா, தேங்க்யூ.